Hi 10th standard students, welcome to 100 Learning. நம்ம சோஷியல் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், வெரி க்ளோஸ் டு சென்டம் எப்படி வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டீடைல் அனாலிசிஸ் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு சப்ஜெக்ட்ல சூப்பரா மார்க் வாங்கணும்னா அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், வெயிட்டேஜ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி அனாலிசிஸ் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை பர்ஃபெக்டா நீ சாலிடா போய் அட்டென்ட் பண்ணலாம். ரைட்? ஃபர்ஸ்ட் செக்ஷன் நமக்கு தெரியும் 1 மார்க் கொஸ்டின், ஸோ 14 1 மார்க்ஸ். அது ஹிஸ்ட்ரி ஜியோகிரபில எப்படி ஸ்பிளிட் ஆயிருக்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ புக் பேக் எல்லாம் படிச்சிடணும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக் இன்னும் தரவா படிச்சுட்டு போயிருங்க. அது போக 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், ஹிஸ்ட்ரியில வந்து there'll be 5 questions, ஜியோகிரபில 4, சிவிக்ஸ்ல 3 அண்ட் எக்கனாமிக்ஸ்ல 2. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா எந்தெந்த சாப்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பிராக்கெட்ல கொடுத்தாச்சு. ஸோ அந்த சாப்டர்ஸ் 2 மார்க்ஸ்க்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இதுல நமக்கு 1 கம்பல்சரி கொஸ்டின் வரும் நமக்கு தெரியும். ஸோ நிறைய பிவைக்யூஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல பார்த்துட்டு என்னென்ன கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கம்பல்சரி கொஸ்டினும் தரவா படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா 14 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது நீங்க 10 அட்டென்ட் பண்ணா போதும். குட் திங் இன் ஸ்டேட் போர்டு என்னன்னா நமக்கு வந்து நிறைய சாய்ஸ் இருக்கு. இந்த மாதிரி only 10 out of 14 உனக்கு 4 சாய்ஸ் இருக்கு. சரியா? ஸோ யூ கேன் ஆக்சுவலி டூ ரியலி வெல், சூப்பரா ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி எப்படி ஹிஸ்ட்ரி ஜியோகிரபி அண்ட் சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு பாரு. இதுலயும் ஒரு கம்பல்சரி கொஸ்டின் நமக்கு வரும். ஸோ அந்த ஃபில்அப்ஸ், மேக்ஸ் த ஃபாலோயிங் இதெல்லாம் நம்ம கிளியரா இருக்கணும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இதெல்லாம், மிஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. பார்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிரபில இருந்து எஸ்பெஷலி இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்க தனியா 100 லேர்னிங் ஒரு செஷனே வச்சிருந்தோம் டு ரிவைஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸ் அண்ட் கிவ் ரீசன்ஸ். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்டா இருக்கிற ஜியோகிரபில இருக்க எல்லா டைப்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் அண்ட் கிவ் ரீசன்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. அதுல 2+2+1 உங்களுக்கு அதுலயே மார்க்ஸ் வந்துடும். அதுல எந்தெந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அப்படின்னு நாங்க கொடுத்துருக்கோம், அதை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கலாம். பார்ட் 3 பார்த்துட்டீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல நமக்கு தெரியும் டீடைல்னாலே நிறைய இருக்கு படிக்கிறதுக்கு. பட் அட்லீஸ்ட் எந்தெந்த சாப்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஏன்னா இப்போ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் நமக்கு வருது, மற்றதெல்லாம் 2 கொஸ்டின்ஸ் தான். ஸோ எந்தெந்த சாப்டர்ஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறது இதுல பார்த்து டெஃபினட்டா அந்த சாப்டர்ஸை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அப்புறம் மற்ற சாப்டர்ஸை நம்ம படிச்சுக்கலாம். சரியா? அப்புறம் பாருங்க, டைம் லைன் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து டைம் லைன் எப்படியாவது சாய்ஸ்ல விட்டுறலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. பட் ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸி தான். உனக்கு கிளியரா ஞாபகம் இருந்துச்சுன்னா டைம் லைன் குவிக்கா தட்டிட்டு போயிட்டு ஈஸியா மார்க் வாங்கிடலாம். கரெக்ட்? அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 1920 to 40, அப்புறம் 10 to 30 1930 to 50 இந்த டைம்ஸ்குள்ள இருக்கிறது நீங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக் கிளியரா படிச்சுட்டா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்துச்சா டெஃபினட்டா அதை எடுத்து ஈஸியா மார்க் வாங்கிடலாம், சீக்கிரம் எழுதி முடிச்சிடலாம் டீடைல் எழுதுற டைம்குள்ள. ஓகேவா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது போக அகைன் மேப்ல நமக்கு ஒரு கம்பல்சரி கொஸ்டின் நமக்கு தெரியும். அதே பாருங்க, ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எப்படி வரும், வேர்ல்டு மேப், இந்தியா மேப், தமிழ்நாடு மேப் எல்லாமே இருக்கு. உனக்கு எது ரொம்ப ஈஸியோ ரொம்ப ஷுவரா இருக்கிறத ஃபர்ஸ்ட் நல்லா தரவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலயுமே என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். யா? அப்புறம் 8 மார்க் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில எந்தெந்த சாப்டர்ஸ் நீ படிக்கணும், எல்லாருமே எல்லா 8 மார்க்ஸும் ரொம்ப தரவு பண்றது டிஃபிகல்ட், நமக்கு டைமும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் டெஃபினட்டா அட்லீஸ்ட் தீஸ் இதுல இருந்து பாக்குறப்ப ஏதாவது நீங்க இருக்கிற இந்த சாப்டர்ஸ் டெஃபினட்டா இருக்கிறது எல்லாம் பார்த்துட்டு போயிருங்க. ஓகேவா? ஸோ ஜியோகிரபி பொறுத்த வரைக்கும் அகைன் என்னென்ன இம்பார்ட்டன்ட் மேப்ல பாருங்க, சாப்டர் 1 to 5 எப்பவுமே இம்பார்ட்டன்ட் ஃபார் மேப்ஸ், அதை பார்த்துக்கோங்க. ஸோ யூ வில் கெட் எதர் இந்தியா மேப், தமிழ்நாடு மேப், எது உனக்கு ரொம்ப தரவா இருக்கோ அதை பார்த்து யூ கேன் அட்டெண்ட் தட் கொஸ்டின். ஓகே? இது போக நம்ம இப்போ இது வரைக்கும் பேசினதோட ஃபுல் ஜிஸ்ட் தான் இது. ஓகே? என்னென்ன 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், 5 மார்க்ஸ், 8 மார்க்ஸ் அண்ட் மேப்ஸ் என்ன மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறது. இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுதா? இந்த அளவுக்கு ஆரம்பிச்சுட்டு தென் வில் கோ இன்டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப். தட் இஸ், எனக்கு மேம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்பர்ஸ், இந்த சாப்டர்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு, ஹிஸ்ட்ரி ஆகட்டும் ஜியோகிரபி ஆகட்டும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணி ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க. நம்ம பார்ட் 2ல இன்னொரு வீடியோல அதை பத்தி பார்ப்போம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.